என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ முழுக்க முழுக்க என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? அம்மா, இரவு உறங்கும் பொழுதாவது நிம்மதியாக உறங்கலாம் என்று நினைத்தால் விடியும் பொழுதில் ஒருவரின் தலை சரியப் போகிறது என்று நீ அழுத்தமாக சொல்கிறாயே. உண்மையையும் சொல்லிவிடுவதாக நீ சொல்கிறாயே. இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? நான் என்னவாக இதை புரிந்து கொள்வது? நான் உன் வார்த்தைகளை கேட்கலாமா வேண்டாமா? நான் உன் வார்த்தைகளை எப்படி எடுத்துக்கொள்வது? மன அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் நல்ல உறக்கத்திற்காகவும் உன் வார்த்தைகளை கேட்க நினைத்தால் நீ இது போன்ற விஷயங்களை சொல்லி என் மனதை நொறுக்குகிறாயே. எல்லோரும் எனக்கு வேண்டும், யாருடைய தலையும் சரியக்கூடாது, எனக்கு என் உறவுகள் எல்லோரும் அருகில் இருப்பதுதான் நிம்மதி என்று நீ சொல்கிறாயல்லவா? நிச்சயமாக நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், அப்படியெல்லாமும் உன் மனது காயப்படும்படியான ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிடுவேனா என்ன? உன் தாயானவள் உனக்காக வருகின்ற இந்த நேரம், உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கச் செய்ய வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை நீ நினைத்து நீயாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வராகி தலையிட்டு ஒன்றை நடத்த நினைக்கிறேன் என்றால் அதனை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள முதலில் நீ முடிவு செய்ய வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. நான் இருக்கும் இந்த காலம் என் பிள்ளைக்கு எந்த தீமைகளும் நடக்காமல் இந்த வராகி துணையிருந்து உன்னை காப்பாற்றுவாள் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, இனி உனக்கான தேவைகள் என்னவோ, உனக்கான சூழ்நிலைகள் என்னவோ, இவை எல்லாவற்றையும் உனக்கு நான் சரியாக புரிய வைக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நினைத்தது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்படியானால் இரவு பொழுதை நீ நிம்மதியாக கடந்து வர வேண்டும் என்று நினைக்கும் இந்த தாயானவள் ஒருபொழுதும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா காரியங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தும் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள். சரியான நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சரியான வாய்ப்புகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மா சொல்ல சொல்ல ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கென நான் நடத்தி தரும் அத்தனை விஷயங்களிலும் ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கிறதே என்று நினைத்து நீ பதறாதே. உனக்கு என்ன வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் உணர்ந்து கொண்டு அவை அத்தனையையும் உனக்கு சரியாக நான் சொல்லித் தருவேன். இந்த வாழ்க்கை முழுமையிலும் என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். நான் இன்னமுமா உன்னை காயப்படுத்த நினைப்பேன்? என் குழந்தையே, என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்லும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது.
காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விடுகின்றது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை அதிகமாக காயப்படுத்தி விடுகின்றது. ஆனால் இதற்கெல்லாமும் ஒரு முழுமையான தீர்வையும் இந்த வாழ்க்கை பெற வேண்டும் அல்லவா? இதற்கெல்லாமும் ஒரு முழுமையான முடிவையும் இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதையெல்லாமும் நீ எப்பொழுதும் என்னிடமிருந்து தான் பெறப்போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவி செய்யும் இந்த வராகி எந்த காலத்திலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே சரியான நேரத்தில் உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கை உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயினுடைய அன்போடும் அரவணைப்போடும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த வராகியானவள் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு எதையாவது சொல்லிவிட்டு சென்று விடலாம் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? நான் எப்பொழுதுமே காரணமில்லாமல் உன்னை தேடி வந்தது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தேவையற்ற எந்த விஷயத்தையும் சொன்னதும் கிடையாது. நல்லதை நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு நான் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லதையே எடுத்துச் சொல்லும். தீய விஷயங்களை யோசிக்கின்ற பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் நினைத்தாலும் இந்த வாழ்க்கை மேலும் பல தீமைகளைத்தான் உணர்த்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நடந்து முடிந்தது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. மனமுடைந்து நிற்காமல், மனம் கலங்கி விடாமல் உன்னை சூழ்ந்து என்ன நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த வராகி சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் மேலும் பல நிலைகளை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ காலம் உனக்கென நான் சொல்லியிருக்கும் இந்த விஷயங்கள் முழுமையிலும் என் பிள்ளை நீ சரியாக வாழ்ந்து வந்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று நான் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க எப்பொழுதும் என் பிள்ளை மனம் விரும்புகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன் தெய்வம் சொல்லக்கூடிய விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து விட்டாயானால் சரிய போகின்ற தலை யாருடையது என்று தெரிந்து நீ மகிழ்ச்சி அடைவாய். என் குழந்தையை நம்மை சுற்றி எப்பொழுதுமே என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை மனம் பதற்றத்தோடு நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் இனி உனக்கான தேவைகளும் தீர்வுகளும் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எதையெல்லாமும் சரியென்று நினைக்கிறாயோ அவை அத்தனையிலும் தெய்வம் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் அல்லவா? உனக்கான புரிதல்களை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? அதனை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காரணம் என்னவென்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கான நல்லதொரு புரிதலை கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதையும் இனி நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே. உனக்காக அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்.
இந்த வராகிக்கென்று சில ஆசைகள் இருக்கின்றது. அதையெல்லாமும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்னால் செயல்படுத்திவிட முடியாது. ஏனென்றால் அதற்கு முன்பாக இந்த ஒருவரினுடைய தலை சரிந்தால் மட்டும்தான் அடுத்ததாக அம்மா நினைக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்த முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாமும் சொல்ல எண்ணுகிறேனோ, உனக்காக வேண்டி எதையெல்லாமும் நான் நடத்த நினைக்கிறேனோ, அவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சட்டென்று இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து உணர்ந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் ஆச்சரியங்களை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்த தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதும், எந்த தெய்வம் உன்னோடு பயணிக்கிறது என்பதும் இனி வரும் காலங்களில் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இனி வரும் நேரங்களில் உன்னால் இதையெல்லாமும் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த தாயின் வார்த்தைகளை கேட்ட பிறகாவது நான் உனக்கு நல்லது செய்யத்தான் வந்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லத்தான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய். எந்த வகையிலும் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வர தயாராக இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாமும் சரியானதாகவே இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க என் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாகவும் என்னவென்றும் தெரிந்து கொள். நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்கள் முழுக்க இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு துணையிருந்து எல்லாவற்றையும் சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகியினுடைய துணை இந்த வாழ்க்கையில் போதும் என்று நீ நினைத்தது உண்மை என்றால், அம்மாவிடம் நீ சொல்லிய வார்த்தைகள் எல்லாமும் உண்மை என்றால், இனி உனக்காக நடத்த நினைப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, அதாவது இன்றிலிருந்து கடந்த 2 நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயமான விஷயங்களை தெய்வங்கள் நடத்தியது. இது உண்மையா இல்லையா? ஏனென்றால் முதலாவதாக சதுர்த்தி திதியில் விநாயக பெருமானும், அடுத்ததாக பஞ்சமி திதியில் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்த நேரம். அந்த நாளில் கந்தனும் உன் தாயானவள் இந்த பஞ்சமி நாயகியும், அதுபோல இன்று சஷ்டியின் திதியில் முருகப்பெருமானினுடைய அருளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இது போன்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கும். இந்த நேரம் முழுக்க உனக்காக நான் துணையிருந்து உனக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களும், அது மட்டுமல்லாமல் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டும் சரியான திசையில் நீ பயணப்பட்டும் கொண்டும் இருக்கிறாய். இத்தனை நாட்களும் தெய்வம் உன் வீட்டில் இருந்ததற்கு முழு சாட்சியாகத்தான் நான் சொல்லக்கூடிய இவரின் தலை சரிய போகிறது. என் குழந்தையே, தெய்வம் உன் வீட்டில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கும் பொருட்டு என்னவெல்லாம் தர நினைக்கிறதோ அதை எல்லாமும் உனக்கு சரியாக தந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகி உடனிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன தருகிறது, ஏது தருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ பெருவாழ்வு வாழ வேண்டிய காலம் இது.
உன் தாயானவள் உடனிருக்கும் பொழுதுகளில் எல்லாமும் உன்னை சுற்றி உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நான் இருப்பது உனக்கு வேண்டிய உண்மைகளையும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களையும் உனக்கு மனநிறைவோடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றால் இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்த எதிர்மறையான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறையான சிந்தனைகளும் உன்னை எப்பொழுதும் நல்ல விஷயங்களை பற்றி நினைக்க விடாமல் தடுத்து நிறுத்திய தேவையற்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை விட்டு விலகிச் செல்ல போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இனிமேல் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. நீ விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய நல்லது உனக்கு நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எந்த காலத்திலும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் எண்ணிக்கொண்டு என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி நான் நடத்தும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு மேன்மையடைந்து விட்டாலே அது போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்க மாட்டாய். உனக்கு துணையாக இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிட மாட்டாய். நான் இருப்பது எந்த நாளும் உனக்கு நம்பிக்கையே இனி கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? இவரின் தலை சரிகிறது என்றால் உன் வாழ்க்கையில் நீ தலை நிமிரப் போகிறாய் என்பது அர்த்தம். உன் வாழ்க்கையை நீ தலை நிமிர்ந்து எதிர்கொள்ளப் போகிறாய் என்பது அர்த்தம். இவை ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கும் காலம் கைகூடி வந்து விட்டது. இவை ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை கைகொடுத்து தூக்கிவிடும் நேரமும் உனக்கு வந்து விட்டது. எந்த நாளும் உன் தாயின் அன்பும் அக்கறையும் உன்னை தொடரும் இந்த நேரம். இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள். தேவையில்லாதது ஒவ்வொன்றும் உன்னை விட்டு சென்று இனி தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்காக உன்னை தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. பல தருணங்களை நான் உனக்கு தரும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். காரணம் இல்லாமல் எதுவும் உனக்கு நடக்கவில்லை என்பது தானாகவே உனக்கு புரிந்துவிடும். இந்த தெய்வம் உடனிருந்து தரக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன்னை சந்தோஷமாக வாழ வைத்துவிடும் என்பதனை மறக்காது. வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் காலம் வரை உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகள் எத்தனையாக இருந்தாலும் அவை அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது. அவை அத்தனையும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது. இனி எந்த நேரமும் உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கை மேலும் பல அதிர்ஷ்டங்களை கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த காலம் முழுக்க என் பிள்ளை நீ தெளிவோடு வாழ்ந்து விட்டாலே அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை முழுமையாக வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்காதே. பல உண்மைகளை நான் உனக்கு சொல்லிவிடும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ முழுமையடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கலங்காமல் இரு. உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கட்டும். விடியும் பொழுதில் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் உனக்கு தேவையான விஷயங்களை இனி உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும். இனி என் பிள்ளை நினைத்து வருந்தும்படியான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உனக்கில்லை என்பதுதான் உண்மை. உன்னுடைய கலக்கங்களும் தவிப்புகளும் போக உனக்கு சரியான திசையில் இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் இனிமேல் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். தயக்கமில்லாமல் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டால் அது போதும். சரியான நிலைகள் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெளிவாக இரு. உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்பதனை
நீ புரிந்து கொள்வாய். எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ வாழ்வதை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.